ரோஜா செடியில் முள்ளோடு இருந்தாலும் ரோஜா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன் தெரியுமா? தான் பிறந்த அந்த செடியில் தான் அந்த முற்களும் பிறந்திருக்குன்னு அதுக்கு தெரியும். அதனால தான் அது சிரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த செடியிலேருந்து ரோஜாவை பிரிச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த செடி அழகாக இருக்காது, முள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் ரோஜா முள்ளை பிரிஞ்சிட்டோங்கிற கவலையில் சீக்கிரமே வாடி போயிடும். அதுபோல் தான் குடும்பத்துலேயும் மற்றவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் பாசம் உள்ள ஒரு சில பேர் அந்த பாசத்தால் அந்த கெட்டதெல்லாம் மறந்து அந்த குடும்பத்து மேலே பாசமாக இருப்பாங்க. அவங்கள பிரிச்சிடாதீங்க. அப்படி பிரிச்சுட்டா அந்த குடும்பம் அழகாக இருக்காது. ஆனால் பிரிஞ்சவங்க பிரிவை தாங்க முடியாமல் நொறுங்கி போயிடுவாங்க. அதனால் ரோஜாக்களை பறித்து விடாதீர்கள், இல்லை பிரித்து விடாதீர்கள். நீங்கள் ரோஜாவா முள்ளா? சொல்லுங்கள்.